ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் சப்பாத்தி குருமா, அதுவும் குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது ரெண்டு வெங்காயங்க, அதாவது பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. அப்புறம் 2 மினி சைஸ் தக்காளி, அப்புறம் 3 குட்டி குட்டி பச்சை மிளகா, அப்புறம் பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு கையளவு, அப்புறம் கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் புதினாவை வந்து நான் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு பிஞ்சி இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு மசாலா என்னென்னாக்கா ஒரு 3 பல் பெரிய சைஸ் பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு குட்டி இஞ்சி எடுத்துக்கோங்க, அப்புறம் அரை முடி தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகா, அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு அதுக்கப்புறம் ஒரு மினி சைஸ் தக்காளி ஒன்று அதிலே போட்டுக்கோங்க, கிரேவி கொடுக்குங்க. அதுக்காக தான் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரை வந்து எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து நம்ம அரைஞ்சி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அதுலேயே வந்து இந்த அரைச்சி வச்ச மசாலா அதையும் எடுத்து இந்த குக்கரில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போ வந்து அந்த மசாலா குக்கரில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அதிலே வந்து அலசி நம்ம குக்கரில் ஊற்றிடலாம். இது தாங்க தண்ணி லெவல் இது தான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் மசாலா காய்கறி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். இதுதான். அதுக்கப்புறம் நம்ம மசாலாக்கள் பொடி என்ன பொடினாக்கா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம குருமாக்கெலாம் கொஞ்சம் மல்லித்தூள் எக்ஸ்ட்ரா தான் போடணும். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா ஏதாவது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மசாலாவையும் சேர்த்து அந்த குக்கரில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா நம்ம கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். நல்லா இப்படி கட்டி இல்லாமல் மசாலாலாம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. அப்படி நீங்கள் உப்பு போடலன்னா இறக்கி கூட உப்பு போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து உப்பு போட்டே தான் அவங்க விசில் விடுவேன். உப்பு போட்டு அவ்வளோதாங்க. இப்போ வந்து மூடி போட்டுடலாம். 3 விசில் விட்டுக்கோங்க. நான் 3 விசில் விடுவேன். சில பேர் பச்சை பட்டாணி நல்லா வேகணும் அப்படின்ட்டுனா 4 விசில் கூட நீங்கள் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டு இறக்கி பாருங்கள். இறக்குனா இந்த பாருங்கள் குருமா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டு சும்மா ஒரு கொதி, அவ்வளோதான். ஒரு கொதி வெந்ததும் நம்ம புதினா இலை இல்லை மல்லி இலையை மேலே அப்படி தூவி விட்டு அவ்வளோதாங்க குருமா ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா அந்த எண்ணெய் ஊற்றணும்ல, அதுக்காக சும்மா ஒரு கொதி, அவ்வளோதான். அடுப்பில் ஒரு கொதி விட்டுட்டு அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ திக்காக குருமா ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக இருக்கும். சப்பாத்தி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னாக்கா இது ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.